ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷ பகுதி 15ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனை, ஸ்தோத்திரம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. எஸ் தகப்பனே, உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாக்கப்பட்டது ராஜா. அவைகள் எல்லாம் உமக்கென்றே நீர் உருவாக்கி இருக்கிறீர் தகப்பனே. எஸ் தகப்பனே, தேவனே, உம்முடைய சாயல்ல படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு ராஜா நீர் உம்முடைய குமாரனை அனுப்பித்து ராஜா, அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தேவனே எங்க எல்லாருக்காகவும் நீர் சிந்தி இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்களை நீர் மீட்டெடுத்து இருக்கிறீர் ராஜா, எங்களை நீர் சொந்தமாக்கி இருக்கிறீர் தகப்பனே. இனி நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல தகப்பனே, நாங்க உம்முடையவர்கள் ராஜா. உம்முடைய பரிசுத்த மனவாட்டியாக நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, அடியார்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய மந்தையும் உம்முடைய மேய்ச்சலும் ஜனங்களுமாக இருக்கிற எங்க எல்லாரோடையும் நீங்க பேசுங்க தகப்பனே. ஆத்துமாவை திறக்கிறவர் நீர் ஒருவர் தான் ராஜா, நீங்க பேசுங்க. உம்மாலே அன்றி தகப்பனே எங்களால ஒன்றும் செய்யக்கூடாது ராஜா. நீர் மாத்திரம் எங்கள்ல இருந்து மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்குற செய்தி எதை பத்தினா, நிலைத்திருக்கிறது பத்தி. ஹல்லேலூயா. நம்ம எப்படி நிலைத்திருக்கணும், எதில் நிலைத்திருக்கணும், அதனால பயன் என்னங்கிறத நம்ம ரொம்ப சீக்கிரமா ஒரு சில வசன ஆதாரங்களோட நம்ம பார்க்க போறோம். நிலைத்திருக்கிறதுனா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஒரு மரம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நிலைச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், விதை போடணும் இல்லையா. அந்த விதை முளைச்சு வரும், அது செடியா இருக்கும்போது சின்னதா முளைச்சு வரும்போது பிடுங்கி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் பெருசா பிளான்ட்டுங்கிற மாதிரி வரும்போதும் அதை பிடுங்கி போயிடலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு ரப்பர் மரம் அளவுக்கு வரும்போது அது கொஞ்சம் பிடுங்க கஷ்டமா இருக்கும். இதே இது கொஞ்சம் வருஷங்கள் ஆக ஆக அது ஆலமரம் போல அது வேரூற்று அதுல நிலைச்சிருக்கும் போது என்ன பண்ண முடியாது, அதை பிடுங்கி போட முடியாது. வேணும்னா அறுக்கலாம், வெட்டலாம், ஆனாலும் அதை வேரோட பிடுங்கி போடவே முடியாது. அது என்ன பண்ணும், திரும்ப அது வேர் விட்டுறதுக்கு அப்புறம் அந்த ஆலமரம் அதுல இருந்து வேர் வந்து அந்த போட்ட ஒரு விதை அது பழைய பல ஆலமரங்களை அது ஏற்படுத்தும் இல்லையா. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதே போல நிலைத்திருக்கிறதுனா ஸ்டேபிளா இருக்குது, ஸ்டெடியா இருக்குது, ஒரு காரியத்தை பற்றி கொண்டு இருக்கிறது இல்லையா. இப்போ நமக்கு அப்பா அம்மா நமக்கு விரோதமாவே செயல்பட்டாலும், நம்மளுடைய தகப்பனும் தாயனும் அவங்க துன்மார்க்கரா இருந்தாலுமே நம்ம வேற வீட்டில் போறதில்லை இல்லையா. நம்மளுடைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் இருக்கிற அதே வீட்டில் தான் இருக்கிறோம் இல்லையா. அப்போ அதே போல நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துல பிதாவுனுடைய வலது பாரிசத்துல இருக்கிற அந்த கிறிஸ்து இயேசுனுடைய சிங்காசனத்துல நீங்களும் நானும் வீட்டில் இருக்கணும்னா நம்ம ஒரு சில காரியங்களை நிலைச்சிருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. முதலாவதா நம்ம எதுல நிலைச்சிருக்கணும்னா, 4வது வசனம் சொல்லுது, என்னில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இதை சொல்றது யாருன்னா, கர்த்தரா இருக்கிற கிறிஸ்து இயேசு சொல்றார். அப்ப நீங்களும் நானும் முதல்ல எதுல நிலைச்சிருக்கணும்னா, கிறிஸ்து இயேசுவிற்குள்ள நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்குள்ள எப்படி நிலைச்சிருக்குது, அவர் கூட நிலைச்சிருந்தா என்ன பிரயோஜனம், என்ன நமக்கு பலன் அப்படின்னு பார்த்தா கூட அதே அதிகாரத்துல வசனங்கள் சொல்லுது. 16வது வசனம் சொல்லுது, நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்ட்டு. அப்ப நீங்க கிறிஸ்து இயேசுவோடு நிலைச்சிருக்கும் போது உங்களால கனி கொடுக்க முடியும். அந்த வசனம் அப்படியே கீழே பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் உங்கள அன்பா இருக்கிறவரா இருப்பார். எப்போ நீங்க அதிக கனிகளை கொடுக்கும் போது இல்லையா. அப்போ கனி கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவோட நிலைச்சிருக்கணும். நீங்க இயேசு கிறிஸ்துவோட நிலைச்சிருந்தாதான் அவர் உங்கள நிலைச்சிருப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்காரு. அவரோட நிலைச்சிருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், முதல்ல அந்த சிந்தை வேணும்.
கிறிஸ்து இயேசுவை பற்றின சிந்தை வேணும். அடுத்து அவர் எழுதி கொடுத்த இந்த வேத வாக்கியங்களை இரவும் பகலும் நீங்க தியானிக்கிறவங்களா இருக்கணும். அது அசை போடுறவங்களா இருக்கணும். அந்த வசனத்தின்படி நீங்க நடக்கிறவங்களா இருக்கணும் இல்லையா? முதல்ல அவரை குறிச்ச அந்த சிந்த தாட்ஸ் வேணும், தேவனை பற்றினது. ரெண்டாவதா நீங்க வேத வசனத்துல தேறி வரணும். அதுல அன்பு கூர்ந்து அதை படிச்சு வாசிச்சு அதை அசை போட்டு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க அதை தியானிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து ஜெபிக்கணும், அடுத்து துதிக்கணும். இப்படி நீங்க செஞ்சுட்டு வரும்போது நீங்க கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவோட நீங்க நிலைச்சு இருக்க முடியும். ஒரு சில வசனம் கூட நீங்க எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் 6:56 வாசிக்கலாம். யோவான் 6:56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இயேசுவோடு நீங்களும் நானும் நிலைச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய மாம்சத்தை புசிக்கணும், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ மாம்சம் என்ன? அவர் தான் ஜீவ அப்பமா இருக்கார் இல்லையா? இப்ப மத்தேயு 4:4 சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படி இருக்கு இல்லையா? அப்போ நீங்க மாம்சத்தை புசிக்கிறீங்க, தேவனுடைய அந்த ரத்தத்தை பானம் பண்றீங்க. நம்ம திருவிருந்து அப்படி சொல்றோம் இல்லையா? இது எதுக்காக? ஒவ்வொரு தடவை அந்த மாம்சத்தை நீங்க புசிக்கும் போது இது கிறிஸ்து இயேசுனுடைய மாம்சம், அவர் கூட நான் ஒப்புரவாகிறேன், அவரோட நான் ஐக்கியப்படுறேன், அவரோட நான் நிலைச்சு இருக்கணும்ங்கிறத நீங்க நினைவு கூறணும். அவர் எனக்காக மரிச்சாரு, எனக்காக பாடுபட்டாரு, என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தாருங்கிறத நீங்க நினைவு கூறணும். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் புது உடன்படிக்கையா இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை நீங்க பானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள என்ன சிந்தை வேணும்? இப்போ மனுஷனுடைய அந்த உயிர் ரத்தத்துல இருக்கு இல்லையா? அப்போ கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்காரு. அவருடைய ஜீவன் எனக்குள்ள புரண்டு போயிருக்கு. எப்பவோ பாவத்துக்கு பிரமாணத்தின்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு இருந்ததுன்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம எப்பவோ மரித்திருக்க வேண்டியது. உங்களை விடுவோம், நான் செஞ்ச பாவத்துக்கு நான் எப்பவோ எத்தனையோ 1000 தடவை கிட்ட நான் மரிச்சு போயிருக்க வேண்டியது. ஆனா அவருடைய ஜீவனை கொடுத்து என்னை மீட்டதுனால அவருடைய ஜீவனுள்ள அந்த ரத்தம் திருவிருந்தின் வழியா எனக்குள்ள இருக்கும்போது அவரை நான் நினைவு கூறுறேன். ஹல்லேலூயா. அவரோடு நான் இந்த காரியத்தின் வழியாக நிலைச்சிருக்க முடியுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்க திருவிருந்தில் பங்கு கொள்றது மூலியமா, அதாவது அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறபடியா நீங்க இயேசு கிறிஸ்துவில் நிலைச்சிருக்கீங்க. ரெண்டாவதா 1 யோவான் 3:24 வாசிங்களா. 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன், போதும் சிஸ்டர், அவரில் நிலைத்திருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? கிறிஸ்து இயேசு உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை கைப்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த கட்டளை உங்களுக்குள்ள எப்படி வரும்? நீங்க வசனம் வாசிக்கும் போது வரும். நீங்க தேறினவங்களா இருந்தா அவர் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க ஆவியில ஏவி பேசுவார். உங்களுடைய செவிகள் கேட்கும் வண்ணமா பேசுவார். கனவுல பேசுவார், சொப்பனத்துல பேசுவார். இன்னும் சொன்னா புறஜாதி வழியா கூட இயேசு கிறிஸ்து உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பார். அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு குறிப்பிட்ட அளவு நீங்க வளர வேண்டியது அவசியமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க கிறிஸ்து இயேசுவுல நிலைச்சிருக்கணும்னா நீங்க அவருடைய கற்பனைகளை கை கொண்டே ஆக வேண்டும். அவருடைய கற்பனை, அதனுடைய பொருள் என்ன? கலாத்தியர்ல அழகா எழுதி இருக்கு, அன்பு. இப்ப நம்ம அந்த அன்புனா என்னன்னு கொஞ்சம் வாசிக்க கேட்கலாமே. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. 4வது வசனத்துல இருந்து, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட அன்பா இருப்போம்னு நினைச்சிருக்கலாம்.
நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது மொத்த கற்பனையையும் இந்த அன்புக்குள்ள அவர் அடக்கிட்டார் இல்லையா? அந்த நியாயப்பிரமாணம் முழுக்க இந்த அன்புக்குள்ள அடக்கிட்டார். நான் வசன ஆதாரங்கள்லாம் கொடுத்தா உங்களுக்கு அதிக நேரமாகும். நான் சுருக்கமா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அந்த அன்பினுடைய காரியம் தான் இந்த 16 விஷயம் இருக்கு. நீங்க ஒருவேளை உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க கிட்ட அன்பா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த 16 காரியங்கள் இருக்கான்னு நீங்க சேர்த்து பாருங்க. உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க கோவப்பட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளிடத்துல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அன்பு சினம் அடையாது. நீங்க உடனே சொல்லலாம், பைபிள்ல இப்படி இருக்கே பாஸ்டர் அப்படின்ட்டு, பிறம்பை கையாடணும் அப்படின்ட்டு. நான் இங்க அதான் இந்த எனக்கு நியமிக்கப்பட்டதை தாண்டி போக வேணான்னு பாக்குறேன். அன்பு இருக்கு இல்லையா? இப்போ அன்புனா கோபம் வராது. இயேசு கிறிஸ்துக்கு உங்க மேல என் மேல கோபம் வரல இல்லையா? ரட்சிக்கப்பட்டும் தேவ ஆவியப்பட்டும் அவர் நமக்கு இரவும் பகலும் போதிச்சும் கூட அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்க முடியாம கிறிஸ்து இயேசுனுடைய வழிகாட்டுதல்ல நம்ம சரியா நடக்காம இருந்த போதிலும் அவர் எப்படி நமக்கு நீடிய பொறுமையோட சாந்தத்தோட இருக்காரு, கோபப்படல. ஏன்னா தேவன் அன்பாவே இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் நம்பினேன், நான் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கேன், மனைவிட்ட அன்பா இருக்கேன், பிள்ளைகள்கிட்ட அன்பா இருக்கேன், பெற்றோரிடத்துல அன்பா இருக்கேன்னு நான் என்ன நம்பிட்டு இருந்தேன். தேவன் என்னை இழுத்து கொண்டதுக்கு அப்புறம் இந்த வசனத்தை பார்க்கும்போது நான் இந்த உலகத்துல ஒருத்தர்ட்டையும் அன்பா இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேவன் தம்முடைய அன்பை எனக்குள்ள ஊற்ற அந்த அன்பின் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து எழும்ப எல்லாரையும் நேசிக்க கத்துக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, 1 யோவான் 2:6 வாசிங்களேன். அவர்ல நிலைச்சேன்னு சொல்றவன் அவர் நடந்தபடி தானும் நடக்கணும் அப்படி வரும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னில் நிலைத்திருங்கள், அதாவது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுல நிலைச்சிருக்கணும். அவர்ல நிலைச்சிருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல திருவிருந்து எடுக்கணும். அது நம்ம சபையில எல்லா சபைகளையும் அது கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ 2வது என்ன? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அதுதான் கற்பனையின் பொருள். என்னன்னா அது அன்பு. நீங்க அப்போ அந்த அன்புல நிலைச்சிருக்கணும். அப்போ கடைசியா என்ன வாசம்? இந்த இயேசு கிறிஸ்துவுல நிலைச்சிருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவர் நடந்தபடியே நீங்களும் நானும் நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா நாம கிறிஸ்து இயேசுக்குள்ள நிலைச்சு இல்லைன்னு அர்த்தம். இதை எதுக்கு சொல்றோம்னா நாம கரெக்டான பாதையில போறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவனா இருக்கார். அதுக்கு வழி இந்த பரிசுத்த ஆவியானவர், வேத வாக்கியங்கள் தான். இதை உங்களுக்கு நியமிக்கிற போதகர்கள் வழியா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க அதை பிடிச்சு கொண்டு நீங்க அவர் கொடுத்த வழியில நீங்க போகணும். ஹல்லேலூயா. 2வதா எதுல நிலைச்சிருக்கணும்? யோவான் 15:7 வசனம் சொல்லுது, வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் இருக்கு இல்லையா? அப்போ 2வதா நம்ம என்ன பார்க்கிறோம்னா அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவருடைய வார்த்தை. அவர் ஒரு காரியம் என்கிட்ட சொல்லிட்டார்னா தேவன் முதல்ல என்ன புடமிட்டது, என்ன உருவாக்குனது என்னன்னா நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பொய், அது உள்ளதுனும் இல்லதுனும் சொல்லு, அதுக்கு மிஞ்சினது பாவமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. நான் உபத்திரவத்தின் மத்தியில இருந்தேன், அதாவது பிசாசனுடைய ஆளுகை கீழே இருந்தேன். தேவன் என்னை தெரிந்து கொண்டு அவர் தமக்கென்று இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. நேரம் இருந்ததுன்னா கடைசி 5 நிமிஷத்துல நான் சொல்லி முடிக்கிறேன் இல்லையா? இப்போ 2வதா நம்ம பார்க்கிறது தேவனுடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும். அவர் நமக்கு இப்ப என்கிட்ட பொய் சொல்லாதேன்னு சொன்னார் இல்லையா? அது ஈஸியா நான் பொய் சொல்லாம இருக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அது எனக்கு பொய் சொல்றது எனக்குள்ளேயே ஊறி பழகி போன விஷயமா இருக்கு. சின்ன விஷயத்திலையும் நான் பொய் சொல்றவனாவே இருந்தேன். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நான் உள்ளபடியே, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்ப இருக்குன்னா இந்த ஃப்ரேம் அதை அப்படியே நம்ம சொல்லணும்னு சொல்லுது. நம்ம இஷ்டப்படி அதை கூட்டவோ குறைச்சோ இல்லை. உள்ளதுன்னு சொல்லு. என்ன இருக்கோ ஃபேக்ட் என்னவோ அதை அப்படியே சொல்லுன்னு தான் கர்த்தரா இருக்கிற கிறிஸ்து இயேசு உங்களுக்கும் எனக்கும் அதை உபதேசமா சொல்லி இருக்கார். அதுக்கு மிஞ்சினது பாவமே.
ஹல்லேலூயா. அப்போ நாம அவருடைய வார்த்தையில, அப்போ அந்த பொய் சொல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாரு, அதுல நான் எப்படி நிலைச்சிருக்குதுன்னா, அதை நான் விடாம பிராக்டிஸ் பண்ண, பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு வேண்டி. இதுக்கு ஜெபம், உபவாசம், உங்களுக்கு உண்டான அந்த ஊழியர்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ நீங்க அந்த வார்த்தையின்படி நடக்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்படிதான் தேவ வார்த்தையில நிலைச்சிருக்க முடியும். ஒவ்வொரு வார்த்தையிலேயே பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை வந்து அதன்படி நடக்க வைப்பாரு. ஹல்லேலூயா. நீங்க அப்படி அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கும் போதுதான் நீங்க கேட்டுக்கொள்றத பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஏன் அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும்னா, 1 பேதுரு 1:25 வாசிங்கம்மா. அவருடைய வசனம் என்றென்றைக்குமே அது நிலைச்சிருக்குமா. ஹல்லேலூயா. அது அழியாது. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அது ஜீவனுள்ளதா இருக்குது. அப்ப நீங்க இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பற்றி கொண்டா நீங்க நித்திய ஜீவன்ல பிரவேசிக்க முடியும். அதுக்கு தானே ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம். மனுஷனா பிறந்த எல்லாருமே ஆசைப்படுறாங்க இல்லையா? நித்தியத்துல இருக்கணும், சொர்க்கத்துல இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை வந்து நீங்க பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. பேதுரு அழகா சொல்றார், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டே அப்படின்ட்டு இல்லையா? நீங்க அந்த அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. தேவன் மனுஷங்க கூட பேசுறதே அபூர்வம் இல்லையா? உங்களுக்கு யார் மூலியமாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதன்படி நீங்க நடக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அதன்படி நடங்க. மூணாவதா நம்ம எதுல நிலைச்சிருக்கணும்னா, அதே யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்களா. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். போதும், அப்புறம் வாசிக்கலாம். மூணாவதா அவருடைய அன்புல நிலைச்சிருக்கணுமா. இது எப்படிங்க அன்புல நிலைச்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்து அவர் அன்பா இருக்கார். தேவனுடைய அன்பை கிறிஸ்து இயேசுவின் வழியா உங்களுக்கும் எனக்கும் காமிச்சிருக்காரு. அவருடைய ஜீவனே கொடுத்திருக்காரு. அவர் தம்முடைய ஆவியே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நம்மளை அவர் கூட உயிர்ப்பிச்சிருக்காரு இல்லையா? அவருடைய அன்புல நம்ம எப்படி நிலைச்சிருக்குது? எப்படின்னா, அவர் நம்மளை நேசிக்கிறாரா, அதுக்கு விரோதமா நீங்களும் நானும் எதுவும் செய்யக்கூடாது. நம்மளால ஏன் பிள்ளைங்கள்ட்ட அன்பா இருக்க முடியலன்னா, நம்மளுடைய அன்புக்கு பாத்திரனா இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? அதனால தானே கோபம் வருது. நம்ம சொல்றதுக்கு அவங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. நம்ம இஷ்டப்படி அவங்க நடக்காதனால நமக்கு கோபம் வருது, மூர்க்கம் வருது, வெறி வருது இல்லையா? தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பட்சிக்கிற அக்னியாவும் இருக்கார். பழைய ஏற்பாடுலாம் பார்க்கிறோம் இல்லையா? தேவ ஜனங்களுக்கு வேண்டி மற்ற ஜனங்களை எல்லாம் அழிக்கிற தேவனா இருக்கார். ஹல்லேலூயா. அவர் அழிப்பார். பின்னாடி பாதாளத்துக்கே போய் அவர் வந்து சுவிசேஷம் அறிவிச்சு சிறையாக்கப்பட்டவர்கள்லாம் வந்து அவர் கூட்டிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. நம்ம அதை பார்த்தா நம்ம விழுந்துரும். நமக்கு என்ன சொல்லி இருக்கு? அவருடைய அன்புல நிலைச்சிருங்க. அவர் உங்களை அன்பு காட்டினாரா? உங்களை இந்த உலகத்துல இருந்து விடுதலை கொடுத்தாரா? பாவக்கட்டுல இருந்து, சாபக்கட்டுல இருந்து, எல்லாத்துல இருந்தும் கொடுத்திருக்காரா? வியாதியில இருந்து, நோயில இருந்து, குடும்பத்துல உள்ள கடன்ல இருந்து கொடுத்திருக்காரா? அப்ப நீங்க அவருடைய அன்புல நிலைச்சிருக்கிறதுக்கு அவருக்கு விரோதமா, அவருக்கு பிடிக்காத காரியம் எதுவுமே செய்யாதீங்க. அப்பதான் மூணாவதா நம்ம பார்க்கறது அவருடைய அன்புல நிலைச்சிருங்க அப்படின்ட்டு. 10வது வசனம் இப்ப வாசிங்க சிஸ்டர். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலை நிலைத்திருப்பீர்கள். அப்போ கிறிஸ்து இயேசுனுடைய அன்புல நிலைச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அவர்ல நிலைச்சிருக்கணும்னாலும் கற்பனைகள்ல கை கொள்ளணும். இது அவருடைய அன்புல நிலைச்சிருக்கணும்னாலும் அவருடைய கற்பனைகளை தான் கை கொண்டாகணும். கடைசியில சுத்தி சுத்தி பைபிள் முழுக்க அவர் சொல்றதை கேட்க தான் வந்து சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அது மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவன் கொடுக்கும். அது மட்டும்தான் உங்களையும் என்னையும் பிதாவினுடைய வலது பாரசத்துல வச்சிருக்கோம். அவருக்கு முன்னாடி, சிங்காசனத்துக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் கொண்டு நிறுத்தும் இல்லையா? அதனாலதான் எங்க போனாலும் இந்த கற்பனைக்கு கீழ்ப்படியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த அன்பை பத்தியும் நம்ம வாசிச்சிட்டோம். அவருடைய அன்புல நிலைச்சிருக்கிறதுக்கும் நம்ம வாசிச்சிட்டோம். 12-13வது வசனத்தை வாசிக்கலாமே. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களாம் எப்படி இருக்கணுமா? ஒருவர் அன்பா இருக்கணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
லேலுயா, நாம அன்பா இருக்கிறது ரொம்ப 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 அவசியமா இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, வீட்டுக்குள்ளேயே அன்பு இல்லாம இருந்ததுன்னா, அந்த அன்பினுடைய அந்த அம்சம் நம்ம கிட்ட இல்லாம இருந்ததுன்னா நமக்கு ஐயோ தான், இல்லையா? அப்போ கண்டிப்பா அந்த அன்பினுடைய சுபாவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். அதுக்கு தான் முதல்ல அந்த அன்பினுடைய சுபாவத்தை பட்டியல் போட்டு தேவன் கொடுத்ததை உங்களுக்கு வாசிச்சும் காட்டியாச்சு, இல்லையா? அப்போ நீங்க அன்புல நடக்க பழகுங்க. இப்போ அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். 13வது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. என்ன சொல்றாரு? அவர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் அன்பா இருக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? அவர் நமக்கு வேண்டி ஜீவனை கொடுத்ததன் வழியா நாம புரிஞ்சுக்கிட்டோம், இல்லையா? நாம எத்தனை பேருக்கு ஜீவன் கொடுக்கிற மாதிரி இருக்கோம், இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ ஜீவனை கொடுக்கிறதுனா எப்படின்னா உங்களுக்கு புரியுதா பாருங்க. அதாவது இப்போ ஒரு எஸ்தர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க? நான் செத்தாலும் சாகுறேன், என்னுடைய ஜனங்களுக்கு ஒரு மீட்பு வேணும் சொல்றாங்களா? அதுதான் ஜீவனை கொடுக்கிறது. இப்போ மோசே இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய பேரை கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு, இல்லையா? தேவன் இன்னும் சொன்னா ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஒரு மனுஷனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றாரு. ஆனாலும் வேண்டாம், இல்லையா? நம்ம எதை விரும்பி ஓடுறவங்களா இருக்கோம்? நம்ம விருப்பம் எதை நோக்கி இருக்கு? நம்மளுடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கு? இங்க சொல்றாரு தேவன் அவருடைய அன்புல நிலைச்சிருங்க. அவருடைய அன்புல நிலைச்சிருக்கணும்னா அவருடைய கற்பனைகளை நாம கை கொள்ள வேண்டியதா இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப பார்த்த விஷயம் என்ன? நாம மற்றவங்களுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த சுபாவம் உங்களுக்கும் எனக்கும் வேணும். நம்ம பிள்ளைக்கு இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்க தப்பு பண்ணிட்டான், தண்டனை கொடுக்க அடிக்க ஓங்கும் போது நம்ம நடுவில் நிற்கிறோமா? ஏன்? பயாலஜிக்கலி நம்மளுடைய பிள்ளைங்களா இருக்கு, இல்லையா? அதனால நம்மளுடைய பிள்ளைங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு பார்க்குறோம் அடுத்த ஆள்கிட்ட இருந்து. ஆனா நம்ம கூட இருக்கிற அந்த கிறிஸ்துவின் சகோதரரா இணைக்கப்பட்டிருக்கு நாம எல்லாம் மற்றவங்களுக்கு ஏதாச்சும் ஆகும்போது அந்த இருதயம் வரதில்லை. இது உண்மைதான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லையா? அப்போ அது இல்லைன்னா என்ன ஆகுது? கிறிஸ்துவின் அன்புல நாம நிலைச்சு இல்லைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அது நீங்க நிலைச்சிருக்கிறதுக்கு வேண்டிதான் உங்களுக்கு இந்த உபதேசத்தை கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மற்றவங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். அடுத்த வசனம் 14, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்க செஞ்சீங்கன்னா என்னுடைய சிநேகிதராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாருன்னா அவருடைய சிநேகிதரா இருக்கும். அடுத்த வசனம் வாசிச்சா, அவர் எல்லாத்தையும் பிதாவினிடத்துல இருந்து கேட்ட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்ட்டு. எஜமான் தன்னுடைய சிநேகிதனுக்காக எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுக்காக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டான். எந்த எஜமானும் சொல்லி கொடுக்க மாட்டான். அவரு நம்மளை அவருடைய ஃப்ரெண்டா நினைக்கிறாரு, அவருடைய சகோதரரா பார்க்கிறாரு, அவருடைய ரத்தமா அவன் நம்மளை பார்க்கிறாரு, இல்லையா? அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய கையின் வண்ணம், அவருடைய சாயல்ல இருக்கிறபடி அவர் என்ன சொல்றாரு? நீங்க என்னுடைய சிநேகிதர்கள், அதாவது ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து தம்மல நம்ம கூட. அப்போ நாம அந்த அன்புல நிலைச்சிருக்கிறது ரொம்ப 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 அவசியம். நம்ம வேற எந்த அன்புலையும் போயிடக்கூடாது. உலகத்துல உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு வசனம் சொல்லுது. சரி, இப்போ அடுத்ததா முதல்ல பார்த்தோம் கிறிஸ்து இயேசுல நிலைச்சிருக்கணும், அடுத்து அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும், அப்புறம் அவருடைய அன்புல நிலைச்சிருக்கணும்னு பார்த்தோம். 15-16 சொல்லுது உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு அப்படின்னு. அப்போ அவர் கொடுத்த கனி இருக்கு, இல்லையா? பரிசுத்த ஆவியின் கனி, அந்த கனியில நிலைச்சிருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த கனி என்னன்னா கலாத்தியர் 5:22-3 இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை. ஆவியின் கனியோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். கலாத்தியர் 5:22-3. அப்போ நீங்க அந்த கனியில நிலைச்சிருக்கணும். இது எல்லாத்துக்குமே இப்போ இருக்கிறதுக்கு நமக்கு ஜெபந்தான் அவசியமா இருக்கு, வேற வழியே இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய ஜெபத்துல நாம ஜெபிக்க, அவர் கொடுக்கிற அந்த ஆவியில ஏவுதல்ல நாம ஜெபிக்கும் போது இது எல்லாம் நம்மளால செஞ்சு முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப அதனால தானே சொல்றாரு, இல்லைன்னா அவரால் சொல்ல மாட்டார், இல்லையா? நம்ம செய்ய முடியாத எதையும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கட்டளையா வச்சிருக்க மாட்டார். அப்போ நாம என்ன பண்ணணும்? நாலாவதா அந்த ஆவியின் கனியில நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததா 1 யோவான் 2:27.
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருந்தால் போதும் சிஸ்டர். அப்போ அஞ்சாவதா பார்க்குற விஷயம் என்னன்னா, அபிஷேகத்துல நிலைச்சு இருக்கணும். இப்போ நாமும் பெந்தகோஸ்த சபைகளில் மேக்சிமம் 80% ஆளுங்க மெச்சூர்டானவங்க, அவங்க தேவ ஆவியை பெற்று இருக்கிறாங்க, அந்நிய பாஷா அடையாளத்தை பெற்று இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் அந்த அபிஷேகத்தில் நிலைச்சிருக்கீங்களா? அபிஷேகத்தில் நிலைச்சிருக்கிறதுனா என்னன்னா, இப்போ உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்காரு. அந்த தேவ ஆவியோனு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு ஒத்து இசைந்து தான் நீங்கள் இருக்கீங்களா? இன்னும் புரியும்படியாக சொல்கிறேன். இப்போ அந்த ஏர் பூட்டுறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த வயல்லாம் இது பண்ணும்போது நிலத்தை உழுறது, 2 காளை மாடு இருக்கும், அது ரெண்டுத்துக்கும் அந்த நுகம் சொல்லுவோம், அந்த 2 காளை மாடு கழுத்துலையும் இப்படி வச்சிருப்பாங்க. ஒன்று ஆல்ரெடி உழுது பழகுனதா இருக்கும், இனி ஒன்று புது மாடாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த நுகத்தோட சேர்த்து பின்னாடி வச்சு ஏர் விழுவாங்க. அது என்ன பண்ணும், அது இஷ்டப்படி போகவே முடியாது. இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு அது அப்படியே போக 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 என்ன ஆகும், அதுக்கு பழகிடும். புது மாடும் பழைய மாடு போல ட்ரெயின் ஆகிடும். அந்த உழுர் அதுக்கு கரெக்டாக சுற்றணும், அவங்க கொடுக்குற டைமில் ஃபுட் எடுக்கணும், அந்த மாதிரி. சரியா? ஹல்லேலூயா. அப்போ நீங்க அந்த அபிஷேகத்துல நிலைச்சிருக்கணும்னா அவர் சொல்றபடியே நீங்க நடக்கணும். தேவ ஆவியானவர் முதல்ல நம்ம கிட்ட பேசுற சத்தம் கேக்குதா, அவர் என்ன, அவர் கண்டிக்கிறது நமக்கு புரியுதா, அவர் ஏவுற விஷயம் புரியுதா, அவர் ஸ்ட்ரிக்டா நம்ம கிட்ட சொல்றது கடிஞ்சு கொள்ளுதல் நமக்கு தெரியுதா, அவர் என்ன வேண்டுதல்களை ஏறெடுக்க சொல்றாரு, எதுக்காக ஜெபிக்கணும், எங்க போகணும், என்ன பண்ணணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு முதல்ல தெளிவான புத்தி இருக்கா இல்லையா? இது எல்லாமே நாம யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க பெற்ற அபிஷேகம் உங்கள நிலைச்சிருந்தா இது எல்லாமே சுமூகமா நடக்கும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்கள நிலைச்சிருக்கா பாருங்க. இல்லைன்னா ஒரு வழி இருக்கு, ஆதியில் கொண்ட அன்பை நீங்க விட்டு விட்டீங்க. அதை திரும்ப நீங்க அந்த அன்புக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும், ஆதியில எந்த கிரியைகளை செஞ்சீங்களோ அதை மீண்டுமாக செய்யணும். எபேசு சபைக்கு எழுதுனதுல இருக்கு இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல முதல் சபையாகிய எபேசு சபையில இருக்கு. போதும் சிஸ்டர், எடுக்க வேண்டாம். அப்போ நம்ம 5 காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுல நிலைச்சிருக்கணும், அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும், அன்புல நிலைச்சிருக்கணும், ஆவியின் கனியில நிலைச்சிருக்கணும், அபிஷேகத்துல நிலைச்சிருக்கணும். 6வதா 2 யோவான் 1:9 வாசிங்கம்மா. அந்த அபிஷேகத்துல நிலைச்சிருந்த ஒரு மனுஷனை கூட சொல்றேன்னு, அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அது யாருன்னா தாவீது ராஜா. பேஜ் திருப்ப வேண்டாம், நான் அப்படியே சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது இஸ்ரேல் ஜனங்க மொத்தமே ஸ்தம்பிச்சு போய் ஒரு மனுஷனை பார்த்து பயந்துட்டு இருக்கு. பராக்கிரமசாலியா இருக்கிற அந்த சவுல் ராஜாவே என்ன பண்றாரு, அவனை எதிர்க்க துணியில, ஆனா தாவீது போறான் தைரியமா இல்லையா. அதுவும் என்ன, அந்த போர் ஆயுதங்கள் இல்லாம அவனுக்கு இருக்கிற பலத்தோட கால் எடுத்து வச்சு போறான், கோலியாத்தை முறியடிக்கிறான். அதாவது இயேசுங்கிற நாமம், அதாவது கர்த்தருடைய நாமத்துல போறான் இல்லையா. அதை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். எப்படி அவன் போறான், எப்படி சண்டை செய்ய தோணுது? இதுக்கு முன்னாடி அவன் யுத்தமும் செய்யல, பைபிள்ல குறிப்பிடப்படல. ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, அடுத்த விசை கரடி வந்தது, அடுத்து என்ன வருது, கோலியாத்து வரான் இல்லையா. அது அவன் கூட எப்படி அவனால சண்டை செய்ய முடியுதுன்னா, அவன் ஆல்ரெடி பெற்ற அபிஷேகம் அவன்ல நிலைச்சிருக்குது. அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா, அவன் தான் அந்த ஜனங்களுக்கு வேண்டி யுத்தம் பண்றவன். ராஜாவனுடைய 2 பிரதான காரியம், அது 1 சாமுவேல் 8:20 இருக்கு. முதலாவதா ராஜாவனுடைய காரியம் என்னன்னா, அவன் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவனா இருக்கணும். 2வதா அந்த ராஜாவனுடைய காரியம் என்னன்னா, ஜனங்களுக்கு வேண்டி யுத்தத்தை நடப்பிக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும், அந்த அபிஷேகத்துல நிலைச்சிருக்கணும். அவனுக்கு என்ன அபிஷேகம், ராஜாங்கிற அபிஷேகம். நமக்கு அந்த ஆவியில நம்ம தைரியமா செயல்படணும். அவன் எல்லாரும் நிற்கும் போது அவனால கேட்கிறான் இல்லையா, முடியும், எனக்குள்ள கர்த்தர் இருக்காரு, கோலியாத்தை நிச்சயமா வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு. நமக்குள்ள ஏன் அது இல்லைன்னா, இந்த அபிஷேகம் நமக்குள்ள ஒருவேளை நிலைச்சில்லைன்னா அவங்களால இது செய்ய முடியாது. அடுத்து இப்போ வாசிங்க சிஸ்டர், 2 யோவான் 1:9 வாசிங்க சிஸ்டர். இப்போ 7வதா
கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. முன்னாடி அவருடைய வார்த்தையில பார்த்தோம், இங்க என்ன சொல்லுது? உபதேசம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, வார்த்தைனா உங்ககிட்டயும் என்கிட்டயும் தேவன் வந்து பேசுற அந்த ஒரு காரியம், ஒரு வசனமா இருக்கும், ஒரு வார்த்தையா இருக்கும். எனக்கு சொன்னேன் இல்லையா, முதல்ல பொய் பேசாதன்னு சொன்னார், உள்ளதை உள்ளபடி செய்யணும் அவர் தன்னுடைய கற்பனையை என்னிடத்துல புகுத்தினார் இல்லையா. இப்போ உபதேசம்னா என்னன்னா டாக்ட்ரின். டாக்டரின்னா அவருடைய உபதேசம் எப்படின்னா, நீங்க இருக்கிற சபை வழியா உங்களுக்கு ஊழியர்களை எடுத்து சொல்லுவாங்க, இப்படிதான் வாழணும், கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு இல்லையா. இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை உங்களுக்கு போதிப்பாங்க, அவங்க தான், வேற வழி இல்லை இல்லையா. அப்படி போதிக்கும் போது அந்த உபதேசத்துல, திரும்பவும் சொல்றேன், உபதேசம்ங்கிறது அது ஒரு என்ன சொல்ற டீச்சிங் மாதிரி வரும், ஒரு டாக்டரின், அது ஒரு கட்டுப்பாடு, அது ஒரு நியமம், இதை பற்றி கொண்டு இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. வார்த்தைங்கிறது தனித்தனியா பேசுறது, வார்த்தைகள் இல்ல, வார்த்தை ஒரு இல்லையா. அப்போ இது உபதேசம்ங்கிறது அப்படி இல்லை, அது ஒரு டாக்டரினா இருக்கு. அப்போ கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசத்துல நிலைச்சிருங்க அப்படின்ட்டு. அவருடைய உபதேசத்துல நிலைச்சிருந்தது எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் யாருன்னா அவரு பவுல். ஹல்லேலூயா. ஏன் பவுலை பிடிக்கும்னா, அவர் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கற்று தேர்ந்திருந்தாரா, கமாலின் பாதத்துல இருந்து அவர் வந்து இது எல்லாத்தையுமே கற்றவர். ஆனா ஒரு திருவிருந்து கூட என்ன எழுதி வச்சிருக்காரு, நான் கொடுக்கறது அது கர்த்தராகிட்ட இருந்து நான் பெற்றதை உங்களுக்கு கொடுக்குறேன். பேதுரு எழுதல, யோவான் எழுதல இல்லையா. இவர்கிட்ட தான் வந்து அந்த என்ன சொல்ற நமக்கு அந்த உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையை பற்றி இவர் மூலியமா தான் கொடுத்துருக்கிறார். அப்போ இவர் தான் கிறிஸ்து இயேசுனுடைய, பாக்கி யாரும் அவருடைய கிறிஸ்து இயேசுன் உபதேசத்துல இல்லைன்னு சொல்லல. 2000 வருஷமா அது எந்த மகன் மூலியமா எழுதணுமோ அந்த மகன் அவருடைய உபதேசத்துல தேறினவனா இருக்கணும், அந்த உபதேசத்தை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதவனா இருக்கணும். அப்படிப்பட்ட அவன் தான் இந்த பேதுரு. ஹல்லேலூயா. ஓட்டத்தை முடித்தேன், வேற யார் சொன்னா? கிறிஸ்து இயேசு சொன்னார் இல்லையா. அதுக்கு அடுத்து பைபிள்ல இந்த ஒரு மனுஷன் தான் சொல்லியிருக்கான் இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். அப்போ இந்த மனுஷனை போல நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு தடவை கூட இந்த 7 விஷயத்தை நான் திரும்ப சொல்றேன். முதல்ல கிறிஸ்து இயேசுல நிலைச்சிருக்கணும், ரெண்டாவது அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும், மூணாவது அவருடைய அன்புல நிலைச்சிருக்கணும், நாலாவது பரிசுத்த ஆவியின் கனியில நிலைச்சிருக்கணும், அஞ்சாவது அபிஷேகத்துல நிலைச்சிருக்கணும், ஆறாவது அவருடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த பவுல். ஏன் அவருடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கணும்னா, யோவான் 8:31 வாசிங்களா. அப்போ நீங்களும் நானும் சீஷரா இருக்கணும்னா அவருடைய உபதேசத்துல நாம நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எல்லா இடமும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்றாரு இல்லையா. எல்லாரையும் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்றாரு இல்லையா. இயேசு கிறிஸ்துவும் யோவான் 4:1 பார்க்கும்போது எல்லாரையும் அவர் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறாருன்னு பார்க்குறார். அப்போ சீஷர் ஆக்குதல்ங்கிறது நமக்குண்டான அடிப்படை உபதேசம். அப்படி நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுனுடைய சீஷர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசேயினுடைய உபதேசத்துல அல்ல, ஆரோனுடைய முறைமைகள்ல அல்ல, கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசத்துல நீங்களும் நானும் நிலைச்சிருக்கணும். அடுத்ததா 1 யோவான் 2:17 வாசிங்களா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ இப்ப என்ன பார்க்கிறோம்? நம்ம எதுல நினைச்சிருக்கணும்? தேவனுடைய சித்தத்துல நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை எப்படி நாம கண்டுபிடிக்கிறதுனா, ரோமர் 12:2 வாசிங்கம்மா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு. அப்போ தேவனுடைய சித்தத்தை நம்ம தெரியணும்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷமே தரிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள்னா நீங்க ஆவியில இருக்கணும். மாம்சத்து கிரியையை நீங்க ஆவியில ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நேத்து காலையில பார்த்தோம் இல்லையா. அது இதுதான். அப்போ நீங்க கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். இப்போ அவருடைய சித்தத்தை செய்யறவன் தான் என்னை என்றென்றைக்குமே
நிலைச்சு இருக்க முடியும். தேவனுடைய சித்தம் அதுவுமே நான் ஒரு பவுலை எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். இந்த பவுல் என்ன பண்றாரு, சீஷர்கள்லாம் சொல்றாங்க நீங்க எருசலேமுக்கு போவாதீங்க, போனா உங்களை கட்டி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஹல்லேலூயா. அங்கேயும் ஆவியின் ஏவுதல்ல தான் சொல்றாங்க, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தான் சொல்றாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, நாங்க கட்டப்படுறதுக்கு இல்ல, ஜீவனை கொடுக்க கூட நான் ரெடியா இருக்கேன். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன, இந்த மனுஷன் அங்க போகணுங்கிறது. ஆனா தேவ சித்தத்தை நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு போராட்டம் ஸ்டார்ட் ஆகும். சுத்தி எல்லா பக்கத்திலையும் நீங்க நெருக்கப்படுவீங்க. இந்த பிசாசுனால சொல்றேன். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்களும் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவரா இருக்காரு. நீங்க அந்த இதுல நடந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த அபிஷேகத்துல, அந்த ஆவியில, தேவனுடைய உபதேசத்துல, வார்த்தையில, அன்புல நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. இல்லைன்னா நீங்க தேவ சித்தத்தை செய்யணும்னு நினைக்கும் போதே போராட்டம் எல்லாம் அதிகமா கொடுத்து இவன் என்ன பண்ணுவான், தேவனுடைய சித்தம் செய்யாம பரலோக ராஜ்யத்துல போக முடியாது இல்லையா? என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துல யார் பிரவேசிப்பா? அப்போ அந்த சித்தத்தை செய்ய விட மாட்டான். இங்க என்ன சொல்றாரு, நம்ம எதுல நிலைச்சிருக்கணும், தேவனுடைய சித்தத்துல நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததா கொலோசையர் 1:22 வாசிங்க. விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் ஆனால். ஹல்லேலூயா. அப்ப கொலோசையர் 1:22 படி நீங்க பெற்ற விசுவாசத்துல நீங்க நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இப்போ விசுவாசிக்கலைன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு, ஒரு சில இடத்துல அவர் அநேக காரியங்களை செய்ய முடியல, அங்க அதிசயம் அற்புதத்தெல்லாம் நடப்பிக்க முடியல. ஏன்? விசுவாசம் அவர்களுக்குள்ள இல்லாதபடியினால். ஹல்லேலூயா. அவங்க என்னையே விசுவாசிக்கல, அப்போ என்னிடத்துல இருந்து வர கிரியையை விசுவாசிக்க மாட்டாங்க. அப்போ பன்றிகள் முன்னாடி முத்த போடாதீங்கன்னு சொல்றாங்களே, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அங்க அதிக காரியங்கள் அவரால் செய்ய முடியாம போயிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவின்படி நீங்க அந்த விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 16:13 வாசிங்களேன். அதுலயும் அதே தான் சொல்லும், விசுவாசத்துல நிலைச்சிருங்க அப்படின்ட்டு. இப்போ வாசிங்க 1 கொரிந்தியர் 7:20 அப்புறமா 24. 1 கொரிந்தியர் 7:20-24. 2 வசனமும் என்ன சொல்லுது, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புல நிலைச்சிருக்கணும். உங்களையும் என்னையும் எதுக்கு அழைக்கிறாரு அதையும் வாசிச்சிருவோம். கொலோசையர் 3:15 வாசிங்களா. கிறிஸ்து இயேசுவோட ஒரே சரீரமா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல இருக்கும், பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டோம். அது எப்படின்னா, நீங்க தேவனுக்கென்று உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்போது அவருடைய இரத்தத்தினால உங்களை பரிசுத்தமாக்கி தான் கொண்டு வராரு. அதனுடைய முடிவு என்ன, நீங்களும் நானும் கிறிஸ்துவ போல மாறணும். ரோமர் 8:29 படி அழைக்கப்பட்ட எல்லாருமே அதே போல தான் இருக்கணும். அப்போ அந்த சரீரமா நாம ஒரே சரீரமா, அதாவது எல்லாரும் கண் இல்லை, எல்லாரும் காது இல்லை, எல்லாரும் வாய் இல்லை, அவன் என்ன அழைப்போ அதுல கரெக்டா இருக்கணும். அந்த வசனம் வாசிங்கம்மா. கொலோசையர் 3:15. போதுமா? இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அந்த ஒரே சரீரமா கிறிஸ்து இயேசுவோட நம்ம நிலைச்சு இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இந்த 9வது காரியம் என்னன்னா, அழைப்புல நிலைச்சிருங்க. கடைசியா மத்தேயு 10:22 வாசிங்களா. நான் சொல்லி முடிக்க போறேன். 10:22 மத்தேயு. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். திரும்பவும் சொல்றேன், என் நாமத்து நிமித்தம், அதாவது கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய அந்த நாமத்து நிமித்தம் நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்னு சொல்லியிருக்கு. முடிவு பரியந்தம் அதுல அந்த உபத்திரவத்துல நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்புங்கிறது அது ஒரு ப்ராசஸ் இல்லையா? இப்போ நம்ம ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம், அந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்கு பிரயாசப்படுறோம், அந்த ரட்சிப்பு பூரணமாகிற வரைக்கும் நம்ம காத்து இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அதுக்குண்டான ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறணும், என்ன பண்ணணும், இந்த உபத்திரவத்துல நம்ம நிலைச்சு இருக்கணும். என்ன உபத்திரம்? தேவன் அவருடைய கிறிஸ்து இயேசு நம்ம விசுவாசிக்கிற நாள்ல இருந்து உபத்திரம் இருக்கு. ஆனாலும் அவர் கொடுக்கிற வார்த்தையினால, விசுவாசத்தினால, அந்த ஆவியினால நம்ம தேற்றப்பட்டு இது எல்லாமே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வரோம். ஹல்லேலூயா. நான் திரும்ப இந்த 10 காரியத்தை நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறோம். முதலாவதா இயேசு கிறிஸ்துவோட நிலைச்சிருக்கணும் இல்லையா?
அவருடைய நிலைச்சிருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் நாம புசிக்கணும். அவருடைய கற்பனைகளை நாம கீழ்ப்படியணும். அவர் நடந்தபடியே நீங்களும் நானும் நடக்கணும். ரெண்டாவதா அவருடைய வார்த்தைகள்ல நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில நிலைச்சிருந்தாதான் நம்ம கேட்கறது கிடைக்கும். யோவான் 15:7 இருந்து அப்படியே இருக்கு. ஹல்லேலூயா. மூணாவதா அவருடைய அன்புல நிலைச்சிருக்கணும். நாலாவதா அவருடைய பரிசுத்த ஆவியின் கனியில நிலைச்சிருக்கணும். அஞ்சாவதா அபிஷேகத்துல நிலைச்சிருக்கணும். ஆறாவதா உபதேசத்துல, கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். ஏழாவதா சித்தத்துல, தேவனுடைய பிதாவுனுடைய சித்தத்துல நிலைச்சிருக்கணும். எட்டாவதா விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும். ஒன்பதாவதா நம்மளை அழைச்ச அழைப்புல நிலைச்சிருக்கணும். பத்தாவதா அந்த உபத்திரவத்துல, அவருடைய நாமத்து நிமித்தம் வர்ற துன்பத்துல நம்ம நிலைச்சிருக்கணும். நீங்க வசனத்தின்படி நடக்கும்போது அவருடைய வார்த்தையினால, அவருடைய வசனத்தினால நீங்க துன்பப்படுத்தப்படுவீங்க. ஹல்லேலூயா. அது மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இருக்கும். பிற என்ன வெளியில இருந்து பிசாசுனாலையும் இருக்கும், இல்ல மற்ற ஜனங்களாலையும் உங்களுக்கு நிந்த அவமானம் இது எல்லாமே இருக்கும். ஆனா கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உங்களோடு இருக்கிறபடினால நீங்க அவருக்குள்ள நிலைச்சு இருந்தீங்கன்னா நாம எல்லாருமே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்ட்டு. நீங்க விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய மைண்ட்ல வச்சுக்கோங்க. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை செஞ்சு நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனை, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, நீர் விரும்புகிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் தகப்பனே. எஸ் ராஜா, உம்முடைய இருதயத்துல உள்ளபடி எல்லாம் செய்கிற ஒரு மனுஷனுக்காக நீங்க காத்திருக்கிறீங்க ராஜா. கர்த்தாவே, உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா நீங்க காத்துட்டு இருக்கீங்க தகப்பனே. தேவனே, இன்று கற்ற வேத வசனத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முளை நிலைத்திருக்கணும் ராஜா. நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த எல்லாவற்றிலையும் நாங்க நிலைத்திருந்து என் பிதா மகிமைப்படும்படியாக அதிக அதிக கனிகள் கொடுக்கும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எங்களை வழி அனுப்புங்க தகப்பனே. நீர் மாத்திரம் எங்கள இருந்து மகிமைப்படுவீராக ராஜா. நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்கள்ல என்றென்றும் நிலைத்திருந்து தகப்பனே அவருக்கு ஒத்த சாயல்ல நாங்க நடக்கும்படிக்கு, அவர் கூறிய உபதேசத்துல நிலைத்திருக்கும்படிக்கு, அவர் நடந்த வண்ணம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்க நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் எங்கள்ல இருந்து மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.